போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Ascendant Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Gentleman Mr. Ajith Kumar. Is there any particular thing அவர் சொன்ன விஷயங்கள் hit your mind? I mean அவங்க நிறைய it's not like advice கொடுப்பாங்க. சின்ன விஷயம் இருந்தாலும் ஓகே, பெரிய விஷயம் இருந்தாலும் ஓகே. The moment he commits to it, he's there. நீங்க ஜர்னலிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா விடாமுயற்சிக்கு உங்களோட ரிவ்யூ என்னவா இருக்கும்? Super hit. செல்வா சார், SJ சூர்யா சார். Selva sir is like a school. SJ Surya sir, லோகேஷ் கனகராஜ். he's not a different person. ஆனா you can tell அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது. ஒரு சின்ன பிக்சர்ஸ்ல இருந்து நான் ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பிக்சரை மாத்துங்க. PC ஸ்ரீராம் சார் தான் DOP அந்த படத்துக்கு. காலங்காத்தால ஹில் கம், மேக்கப் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்படியே வந்து டச் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே கோன்னு சொல்லுவாங்க. சவுத் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின்ஸ் லிஸ்ட்ல ரெஜினாவும் இருக்காங்க. அப்படிங்கும்போது கிரிட்டிசிசம், வேலிடேஷன் இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கனாலும் ஐ லைக் டு டேக் அ ஸ்டெப் பேக் அண்ட் ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Nakkheeran Studio. நான் குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ரெஜினா கேசண்ட்ரா மேம். வணக்கம். வணக்கம். இப்போ ரேபிட் ஃபயரா சில விஷயங்கள் நம்ம போகிறோம் மேம். ரேபிடான சில கொஸ்டின்ஸ் மேம். ரெஜினா மேம் ரெடி? ஓகே. நீங்க ஜர்னலிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா விடாமுயற்சிக்கு உங்களோட ரிவ்யூ என்னவா இருக்கும்? லைக் ஜஸ்ட் ஒன் வேர்ட். சூப்பர் ஹிட். பிளாக் பஸ்டர். ஓகே. இப்போ உங்ககிட்ட யாராவது புதுசாக ஒரு பர்சன் உங்களை வந்து பார்க்குறாங்க, பேசுகிறாங்க போது வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ரெஜினா யூ ஆர் அப்படிங்கும்போது உங்களை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் என்னவா இருக்கும் மேம்? ஃபன். ரெஜினானாலே ஃபன் தான். ஓகே. அஜித் சாரோட பைக் கம்பெனியோட ஒரு பிராண்ட் அம்பாசிடரா நீங்க இருக்கீங்க அண்ட் ஆல்சோ ட்ரிப் அட்வைசரா இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய பிளேசஸ் ஆஃப் சஜஷன்ஸ் இந்த ட்ரிப்புக்கு இதுக்கு நம்ம போயிட்டு வரலாம்ப்பா அப்படிங்கும்போது உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும்? லொகேஷன்ஸ்க்கு பாக்கு. எதனால? பிகாஸ் இந்த படத்தினால நான் அது கேட்குறேன். இந்த படத்தினால. ஓகே. இஸ் தேர் எனி மெமரிஸ் மேம் யூ விஷ் டு ஷேர்? நாங்கள் டிசம்பரில் ஷூட் பண்ணோம். 2023 டிசம்பரில் ஷூட் பண்ணோம் அங்கே. அண்ட் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் ஆல்சோ ரியலி நைஸ். ஏன்னா ஷூட் முடிச்சுட்டு ஆல் ஆஃப் அஸ் யூஸ் டு ஹேங் அவுட் அண்ட் யூனோ சில் அண்ட் எங்கேயும் யூஸ் டு வாக் டவுன். பாக்கு யூ கேன் வாக் எனிவேர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ யூஸ் டு வாக் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அண்ட் அவங்க எல்லாரும் ஒரு they were shooting there for a couple of months. நான் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா இடமும் தெரிஞ்சிருக்கும். யா, எல்லா இடங்கள் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. they know the people there also. அவங்க காமன் பீப்புள். நீங்க உங்க டீ ஷாப்க்கு எப்படி போயிட்டு அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா, எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க அங்க. ஆல் த யூனோ த பார்டெண்டர்ஸ் இல்லை ரெஸ்டாரண்ட்ல வேலை பண்றவங்க ஆள் எல்லாரும். ஸோ இட் வாஸ் pretty much like I'm going to someone's home, அந்த மாதிரி ஹோம் டவுன் மாதிரி. தட் இஸ் ஹாப்பி மூமெண்ட் மேம். இப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து இன்விசிபிள் ஆகிடுறீங்க, உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது, ஒரு சூப்பர் பவர், யூஆர் இன்விசிபிள், ஓகேவா? அப்போ உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னவா இருக்கும் மேம் அந்த ஒன் டே ஸ்கெடியூலில்? I think I'll play pranks on people. ஓகே. அது உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸா இல்லை லைக்? I think நான் எப்படின்னா மேபி க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு I think I will move on to random people. Random people. Okay. A quality from directors நீங்க அட்மைர் பண்ணது? செல்வா சார், SJ சூர்யா சார். செல்வா சார் is like a school. அவங்க எனக்கு சொன்ன எல்லாமே whatever he's taught me while working with him, I still use in my working career as an actress. SJ Surya sir on screenல eccentric, off screenலயும் eccentric தான். சோ உங்கள மாதிரி ஒரு ஃபன் வைபா இருப்பார் அவரு. Yeah, he's a lot of fun. ஓகே. லோகேஷ் கனகராஜ் அந்த டைம்ல ரொம்ப ஃப்ரெஷரும் கூட, ஒரு ஷார்ட் ஃபிலிமோட உங்களுக்கு வந்திருப்பாரு. பட் என்ன ட்ரஸ்ட் அவர் மேல? ஆக்சுவலி டெஃபினட்டா அவர் அந்த படத்தை ஒரு ஹிட் கொடுப்பாரு. டெஃபினெட்லி ஹி வில் பி அப்படிங்க. I really liked the story. அந்த நரேட் பண்ணும்போது I really liked மாநகரமோட இது. But I can see that நான் I still remember அவங்க வந்து he was narrating the scene to me அப்போ வேன்ல when we were shooting. அந்த லோகேஷோட behavior and அந்த confidence and all of that I see has magnified இப்போ. Like he's not a different person. ஆனா you can tell அந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாம் தெரியுது இப்போ அவங்க பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது. ஓ சூப்பர். அந்த கான்ஃபிடன்ஸோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே மேம். இப்போ ஒரு மூவி கமிட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட இம்பார்ட்டன்டான கிரைட்டீரியான்னு ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா? அப்படி விடாமுயற்சி
கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த க்ரைட்டீரியா என்ன வருது? இல்லை, க்ரைட்டீரியாவில் எதுவுமே அவ்வளோ இருக்காது. பிகாஸ் ஒன்ஸ் ஐவ் கமிட்டட் டு அ ஃபிலிம், ஐவ் ஆப்வியஸ்லி லைக் பேசிக்லி என்னோட கேரக்டர், ஸ்டோரி, how much I'm contributing to the film, அண்ட் வை ஏன் எனக்கு என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டருக்காக, அந்த மாதிரி திங்ஸ். ஸோ ஒன்ஸ் ஐ கமிட்டட் டு அ ஃபில்ம், தி ஒன்லி திங் ஐ வுட் லைக் இஸ் என்னோட ஸ்கிரிப்ட். எனக்கு ஒரு ஹார்ட் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் ஷூட் ஜென்ரலி கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் ஷூட்டுக்கு போயிட்டு அவங்க மேபி சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த சீன். இப்போவே டைலாக்ஸ் கொடுத்தோன்னா அப்போது அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஐ லைக் டு ஹாவ் மெட்டீரியல். எனக்கு அந்த மெட்டீரியல் இருந்தால் நான் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்காக ஐ வாண்ட் டு ரைட். நான் என் டவுட்ஸ் எல்லாம் அதில் எழுதிட்டு ஐ வில் கோ டு மை டைரக்டர். நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அப்போ இருந்து உங்ககிட்ட பவுன்ஸ் வந்ததுக்கப்புறமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு? அஃப்கோர்ஸ் அந்த சீனெல்லாம் ரீட் பண்ணி படிச்சுட்டு சேம் திங், ஏன் இந்த டைலாக் கேட்குறாங்க, இப்படி கேட்குறாங்க, இப்படியும் கேட்கலாம், ஓகே அப்போது இந்த எக்ஸ்பிரஷனும் இருக்கலாம், அந்த எக்ஸ்பிரஷனும் இருக்கலாம். ஸோ ஐ லைக் டு ரீட் மை இது. டைலாக்ஸ் மாற்றினாங்களும் ஆல்சோ பரவாயில்ல. இட்ஸ் நாட், ஐ டோன்ட் ஆஸ்க் ஃபார் அ ஸ்கிரிப்ட் டு see the dialogues per se. It's to see the flow of the scene. இல்லைனா ஏன் what to understand it basically. Okay. இந்த ஆட் ஆன் எக்ஸ்ட்ரா சீஸ்ங்கிற ஒரு விஷயம், லைக் ஃபார் த கேரக்டர், லைக் டிரெக்டரோட இன்புட்டையும் தாண்டி ஒரு ஆர்டிஸ்ட் தான் நீங்கள் ஆட் ஆன் எக்ஸ்ட்ரா சீஸ் அப்படிங்கிற விஷயங்கள் என்னென்னவா இருக்குமா ஃபார் தட் பர்டிகுலர் கேரக்டர்? இட் ரியலி டிபெண்ட்ஸ். சில கேரக்டர்ஸ்க்கு மேபி தேவை இருக்காது. பட் சில கேரக்டர்ஸ்க்கு மேபி ஐ ஃபீல் லைக் நான் இதை ஆட் பண்ணலாம், அதை ஆட் பண்ணலாம். லைக் ஒரு படம் ஆன்னு பண்ணேன் தெலுங்குல, பிரசாந்த் வர்மா டிரெக்டர். நரேட் பண்ணும்போது செல்ஃப் ஐ ஹேட் த கேரக்டர் இன் மை மைண்ட் அண்ட் ஒரு விஷுவலாக. ஸோ சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் when I'm hearing a narration, எனக்கு அந்த கேரக்டரோட விஷுவலே எனக்கு வந்துடும். லைக் வாட் ஐ வுட் லைக் டு பி பேஸ்ட் ஆன் த மேனரிசம்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட பிரசாந்த் கிட்ட சொன்னேன், இந்த கேரக்டருக்கு அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே அந்த கேரக்டருக்கு டேட்டூஸ் எல்லாம் இருக்கும். பிகாஸ் ஹி ஹட் அந்த டேட்டூஸ்லேயே ஒரு ஸ்டோரி இருக்கு மாதிரி, related to the character, related to the entire movie. ஸோ அவங்க இன்புட் கொடுத்தாங்க. ஸோ ஐ செட் ஷேவ் பண்ணால் எப்படி இருக்கும், ஹேரை ஷேவ் பண்ணால். ஸோ ஒரு ஃபுல் அண்டர் கட் மாதிரி. ஸோ இங்கேருந்து ரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல் பேக்கில் ஷேவ் பண்ணால் எப்படி இருக்கும், அப்போ கான்ரோஸ் போட்டுட்டு எப்படி இருக்கும். ஹி செட் நீங்கள் பண்ணுவீங்களா ஷேவ், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஷேவ்னா? என்னன்னா அப்போது ஒரு 2 தெலுங்கு படம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அதர் ஃபிலிம். நீங்கள் பண்ணுவீங்களா? ஸோ நான் என் ஹேர் ஸ்டைலிஸ்ட் கிட்ட பேசிட்டு வி டிசைடட் ஜஸ்ட் இங்கே மட்டும் பண்ணிவிட்டு பின்னாடி பண்ணுவோன்னு. ஸோ முடியை கீழே போட்டால் யூ கான்ட் ரியலி டெல் நான் ஷேவ் பண்ணியிருக்கேன்னு. அண்ட் மேலே எடுத்தா ஐ transformed as a person. ஒரு சின்ன பிக்சர்ஸ்லேருந்து நான் ஒரு ஸ்டோரி மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சின்ன பிக்சர்ஸ், உங்களோட க்ரூ, இப்போ விடாமுயற்சியோட க்ரூவை பற்றி பேச போகிறோம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் லைக் நான் ஒரு பிக்சர் காட்டுறேன், அந்த ஜேர்னி நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டியான விஷயங்கள், மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்கள எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். ஓகேவா? ஓ மை காட், அந்த பிக்சரை மாற்றுங்க. மாத்தாதீங்க, இட்ஸ் மை பாஸ்ட். Yeah, that's cute one, ma'am. That I really like it actually. You're very young. ஆமா, I was 14. Okay. அந்த வயசுல இருக்கிற ரெஜினாக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஐ டோன்ட் திங்க் anyone could have beaten. Okay. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக, அவ்வளோ இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல். நான் அப்போல இப்போல்லாம் பண்ணாமல் ஐ ஷார்ட் அன் என்டையர் ஃபிலிம். அப்போலே ஐப்ரோ எதுவுமே பண்ணாமல், நோ வேக்சிங், so real actually, nothing. டூ ரியல் அது. And also ஏன் அப்படி இருக்குன்னா, பிகாஸ் பிசி ஸ்ரீராம் சார் தான் டிஓபி அந்த படத்துக்கு. அவங்க காலங்காத்தால ஹில் கம், மேக்கப் போட்டிருக்கீங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க, அப்படியே வந்து டச் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே கோன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ப்ராசஸ், டெஸ்ட் ப்ராசஸ். he hated any of us wearing makeup படத்தில். he wanted everything to be natural. and நான் எங்கே ஐ ஸ்டடிங் அண்ட் இதாவது எங்கே ஸ்கூல் போகிற பொண்ணுன்னா, ஸோ மேக்கப் இல்லாமல் ஐ டோன்ட் நோ வாட் only that face looked like, but that's why I'm saying that the Regina back then that had the confidence, I wish I can get it back. அப்போ ரெஜினா அந்த 14 இயர்ஸ்ல இருந்து ரெஜினாக்கான ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இல்லைன்னா அச்சீவ்மெண்ட்னு அவங்க யோசிச்சது என்னவா இருந்துச்சு, லைக் அந்த ஏர்லியர் டைம்ல? டு பாஸ் மை எக்ஸாம்ஸ் தான், அவ்வளோதான் அவ்வளோதான் இருந்துச்சு. அவ்வளோதான். டு பாஸ் 9th
9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி 10th ஸ்டாண்டர்டுக்கு போகணும், படிக்கணும், போர்டு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுதான் அச்சீவ்மெண்ட் எனக்கு அப்போ. இப்போ நம்ம கேமரா முன்னாடி நிற்கிறோம், நம்மளும் இன்னும் கொஞ்சம் பெரிய ஹீரோயின் அந்த மாதிரிலாம் அந்த தாட்டில் ஐ ஆக்சுவலி நெவர் தாட் நான் ஹீரோ அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாம் அவன் இதை தான் என் கெரியர் பார்த்துன்னு நான் அப்படியே யோசிக்கவே இல்லை. ஏன்னா ஈவன் வைல் டூயிங் கண்டனால் முதல் நாங்கள் ஒரு ஈசிஆரில் ஒரு ஹவுஸில் ஷூட் பண்ணோம். அண்ட் இன்ஃபேக்ட் லேலா அண்ட் ஐ யூஸ் டு ஷேர் அ ரூம் அப்போது அந்த வீட்டில். And my mom will be sitting and writing notes எல்லாம் உட்காந்துட்டு எழுதிட்டு இருப்பாங்க. Because I had taken like 2.5 weeks off from school. Okay. ஸோ ஆமாம் ஷூட்காக. அண்ட் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும், படிக்கணும், என்ன சாப்டர் படிச்சிட்டாங்க ஸ்கூலில் அந்த நாள். ஸோ இட் வாஸ் மோஸ்ட்லி தட். இட் வாஸ் ஹவு டு பேலன்ஸ் போத் தான். பிகாஸ் திஸ் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மட்டும்தான். லைக் படங்கள், ஆட்ஸ் எல்லாமே. இட் வாஸ் லைக் மீ பிளேயிங் பாஸ்கெட்பால். நான் ஸ்கூலில் பாஸ்கெட்பால் விளாடல. ஸோ இட் ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. இதுதான் என் பாத்து, இது மூலியமாக தான் நான் மேலே வர போகிறேன். அது எதுவுமே இல்லை அப்போது. ஆனால் இப்போது யூ கான் த்ரூ வித் ஸோ மெனி பீப்புள், மெமரிஸ், மூவிஸ், அதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்தப்போ இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சனாக ரெஜினாக்குன்னு சில விஷயங்கள். இப்போ இந்த மைண்ட் செட்டில் என்ன தோணுது? லைக் ஃபிலிம்ஸ் பற்றியோ இல்லை லைஃப் பற்றியோ உங்களோட புரிதல் என்னவா இருக்குமா? I still like to keep it fresh for me. And எப்படின்னா I don't think too much about it. This is my work at the end of the day. ஆனாலும் நான் in the last 20 years நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். I built a team, be it my personal staff team or my my agency, my managers and all of that. And இது ஐ பிலீவ் இன் ஒன் திங். எனக்கு இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஆனால் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது பண்ணுறதுக்கு, இல்லைனா ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ இட்னா ஐ வுட் லைக் டு பிரிங் இன் சம்மன் இன் டு மை டீம் ஹூ இஸ் ஏபிள் டு டூ இட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சவுத்தில் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் சின்ஸ் லைக் 2018 நான் ஒரு ஹிந்தி படம் பண்ணேன், ஏக் லட்கி கோ தேகா தோ ஐசா லகா. அந்த படம் பண்ணும்போது எவ்ரி ஒன் வாஸ் லைக், அது ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஹிந்தி படம் பண்ணல. அண்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஹிந்தி படம்னா ஒரு ப்ராப்பர் டெபியூவாக இருக்கணும், ஹிந்தி டெபியூ இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் பண்ணிட்டு போகாதீங்க. பட் தட் ரோல் மென்ட் அ லாட் டு மீ டு டூ. ஸோ ரைட் ஃப்ராம் ஹேவிங் டு டூ தட் ரோல் டு மேக்கிங் த டிசிஷன்ஸ் இன் மை லைஃப் டு டூயிங் வாட் ஐ வாண்டட் டு டூ, it took me a lot to make those decisions. I had to get myself a team, to make sure I know what I'm doing, like you said, business wise. I had to make sure I get people to because in the industry la mentors romba kammiya irupanga, especially for actors, actresses, especially for someone who comes from outside the industry. na அவங்க எல்லாரும் எப்படி பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. பட் ஐ லைக் டு கீப் இட் வெரி நேச்சுரல். நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ண மாட்டேன். லைக் ஜஸ்ட் ஃபார் லைக்ஸ், இல்லைனா ஜஸ்ட் ஃபார் பீயிங் விசிபிள், இல்லைனா ஜஸ்ட் ஃபார் பீயிங் ரிலேட்டபிள். ஐ எம் நாட் கோன் புட் மை லைஃப் அவுட் தேர். These are the things I have learnt in time. And also about myself. I'm very happy being this person. ஓகே. இப்போ இதில் இன்னொரு சின்ன விஷயம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹிந்தி படம் ஒரு சின்ன ரோல், மாநகரம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் அவ்வளோலாம் யாருக்கும் தெரியாது, அவர் ஒரு டிரெக்டர். இப்போ இந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரெஜினாவை பொறுத்தளவுக்கு எந்த விஷயங்கள் அடிப்படையாக வச்சுருக்குமா? ட்ரஸ்டிங் அ டிரெக்டர், ட்ரஸ்டிங் அ ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இப்போ உங்களை பில்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது அந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜென்யூன் டீம், ஒரு பர்சனல் டீமை பில்ட் பண்ணுறது, இதெல்லாம் எந்த ட்ரஸ்ட் ப்ராசஸ் மேம் உங்களுக்கு? ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சினிமா இண்டஸ்ட்ரியில். I've burnt my fingers நிறைய வாட்டி burn பண்ணியிருக்கேன். But trusting the wrong people. But I think it's a part and parcel of my life, of my work. I've gotten better at picking யாரை ட்ரஸ்ட் பண்ணணும், யாரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. அது இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ் தான் at the end of the day. But of course my first thing நான் என் டிரெக்டர் தான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். And trust is something that's built over time. இப்போது எஸ்பெஷலி ஃபார் மீ, நான் ஒரு நரேஷன் கேட்குறேன்னா அப்போது என்னோட டிரெக்டர் நான் அப்போது தான் அனலைஸ் பண்ண முடியும், அப்போது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஐ கெட் வெரி லிட்டில் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம். ஃபார் அன் ஆக்ட்ரஸ் எஸ்பெஷலி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் எனக்கு நரேஷன் இல்லைனா அவங்க எப்போ ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணுறாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க என்ன how much I can trust him. So it's always easier working with someone you worked with before.
அதுவும் இருக்குது. Yeah, and mostly my director. I feel like I place all my trust in my director. ஓகே சூப்பர் மேம். நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஐ திங்க் இவ்வளோ ஓப்பனாக இங்கே நிறைய பேசுனது இப்போ தான் நான் கேட்குறேன். தேங்க்யூ. நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி. ஸோ ஓகே, விடாமுயற்சி எல்லாருமே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். லைக் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு கேமரா, அப்போ ஒரு ப்ரொஃபஷனலாகவே சினிமாக்குள்ளே, அப்புறம் ஒரு யங் ஏஜில் தமிழ் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்புறம் தெலுங்கில் பெரிய படங்கள் பண்ணுறீங்க, நான் தமிழில் பெரிய படங்கள். அப்போது சவுத் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின்ஸ் லிஸ்ட்டில் ரெஜினாவும் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஃபஷனலில் குவாலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்காக ரொட்டீனாக ரெஜினா ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்ன? இந்த ஸ்பேஸ் ரொம்ப பிடிக்கும். வெதர் இட் இஸ் என்விரான்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் சினிமா, வெதர் இட் இஸ் சினிமா ஆர் தியேட்டர் எது இருந்தாலும் எனக்கு அந்த ஆக்டிங், ட்ராமா, ஆர்ட்ஸ், எனக்கு ஆர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ ஸோ ஓகே. வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் டான்ஸ் ஆர் ட்ராமா எது இருந்தாலும் ஆர்ட்லேருந்து அந்த வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, பேசாமல் இல்லைன்னா யூ ஷோ த்ரூ யுவர் ஒர்க், அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஈவன் பிஃபோர் நான் ஸ்ப்ளாஷ் சேனல் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லைனா ஆட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லே எனக்கு அந்த தியேட்டர், இந்த ட்ராமா பிளேஸ் எல்லாம் இருக்கும்ல, ஐ யூஸ் டு ஆல்வேஸ் டேக் பார்ட் இன் இட். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஐ லவ்ட் தட். ஸோ அது எனக்கு த ஃபேக்ட் தட் நான் என்னோட கரியரே இந்த மாதிரி ஒரு இது ஃபீல்டில் இருக்குது இஸ் சம்திங் தட் ஐ செரிஷ். மேபி அதான் உங்களை போர் அடிக்காமல் கீப் ஆன் ஒரு 20 years ட்ராவல் பண்ண வச்சுட்டே இருக்குல்ல. அண்ட் ஆல்சோ ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் மாஸ்க்ஸ் போடலாம்ல நீங்கள். லைக் ஐ கேன் பிளே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட அடுத்த கொஸ்டின் அதுதான், உங்களோட கேரக்டர் சாய்ஸஸ் தமிழில் ஸ்பெஷலி நம்ம பேசணும்னா தலைவி, நெஞ்சம் மறப்பதில்லை, மாநகரம், இந்த மாதிரி லிஸ்ட் இருக்குது. இப்போது வி கான்ட் லேர்ன் ஆக்டிங் ஃப்ரம் புக்ஸ், பட் வி நீட் டு எக்ஸ்ப்ளோர் ஃப்ரம் பீப்புளில் சில விஷயங்களுக்காக. அப்போது அது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? பிகாஸ் நீங்கள் இப்போ ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பர்சனாக இருக்கீங்க. லைக் நீங்கள் யூ கான் சப்போஸ் டு சிட் இன் த ஸ்ட்ரீட், அவங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியாது. பட் எப்போவுமே சினிமாவில் பார்க்கும்போது வெர்சடைலாக நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. லைக் டிஃப்ரெண்ட் ஜானரில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஹவ் இட் பாசிபிள் ஆக்சுவலி? உள்ளேருந்து வருதுங்க. ஓ மேபி ஐ வாண்ட் டு டூ இட், அதனால நான் பண்ணுறேன். ஓ ஓகே ஓகே. எனக்கு எல்லாரும் அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் லைக் லைக் மேனரிசம்ஸ் எனக்கு அப்சர்வ் பண்ண ரொம்ப பிடிக்கும். நாட் தட் நான் அது எடுத்துகிட்டு என்னோட மேபி அடுத்த கேரக்டரில் நான் அது போட போகிறேன்னு. இட்ஸ் நாட் தட் நான் அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, பட் பிடிக்கும். அது என்ன பண்ணுறாங்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். அதனால என்ன யூஸ் ஆகுது, மேபி கான்ஷியஸ்லி சப்கான்ஷியஸ்லியாக நான் அதை யூஸ் பண்ண போகிறேன் இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ லைக் அப்சர்விங் பீப்புள் அண்ட் பிஹேவியர்ஸ். ஒரு கேரக்டர், சப்போஸ் எனக்கு ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடைச்சிச்சுன்னா எனக்கு ஐ லைக் டு சிட் அண்ட் திங்க் அபவுட் இட், டாக் அபவுட் இட், டிஸ்கஸ் அபவுட் இட். உள்ளுக்குள்ளே நான் பண்ணுவேன். இட்ஸ் நாட் தட் நான் போயிட்டு ரோடில் உட்காந்துட்டு யாரோ பார்த்துட்டு நான் அவங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு அது நான் என் கேரக்டர் இதில் யூஸ் பண்ண போகிறேன்னா இட்ஸ் நாட் தட் நெசசரி. பட் ஐ லைக் பிஹேவியர் அண்ட் மேனரிசம். ஸோ கிரிட்டிசிசம், வேலிடேஷன், இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க? இந்த ஃபீல்டில் we thrive on validationல. அதுக்காக தானே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ட்ராவல் அதுக்காக தானே. ஆமாம், அதுக்காக பண்ணுறதில்ல, வேலிடேஷனுக்காக பண்ணுறதில்ல. பட் இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் திஸ் திங். ஒரு படம் இல்லைன்னா யூ டூ எனி ஆஃப் யுவர் ஒர்க் தட் யூ புட் அவுட், ஆப்வியஸ்லி கிரிட்டிசிசம் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி யூ ஆர் லுக்கிங் ஃபார் வேலிடேஷனில் when you put out something. I think just being aware of the fact that people are going to talk about you or people are going to compliment you. Or nalla you get so much, right? You get compliments, you get criticism, especially in this kind of work. But that's just a part of the job. I think at the end of the day I like to be detached from all of that. எனக்கு யாரும் criticize பண்றாங்கனாலும் I like to take a step back and evaluate it. Okay, அது தேவையா, அது சரியா? இல்ல just evaluate it. அவங்க it's not about சரியா தப்பா. there's no I can't decide what's right or wrong, but நான் டிசைட் பண்ணலாம் அதை நான் எடுக்கணுமா இல்ல வேணா விட்டுறலான்னு. ஏதோ இமோஷன் இல்லாம இல்ல ஏதோ ஈகோ அந்த பிளேஸ்ல இருந்து எதுவுமே பார்க்காம I like to look at it from a very neutral perspective. Even if it's, especially if it's compliments. சின்ன வயசுல இருக்கும்போது and for a lot in my life எனக்கு காம்ப்ளிமெண்ட் யாரும் கொடுத்தாங்கன்னா ஐ கெட் அ லிட்டில் லைக் வியர்ட். அந்த மாதிரி ஏன் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க அவங்க, இது சும்மா சொல்கிறாங்களா இல்லை ஐ வுட் ஓவர் திங்க் இட்.
திங்க்கும் இல்லை, ஓவர் திங்க் இட். பட் ஆஃப்டர் அ வைல் ஐ அண்டர்ஸ்டுட் தட் இட்ஸ் நாட் ஹெல்பிங் மீ. அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் எனக்கு இட்ஸ் நாட் லைக் ரியலி டூயிங் எனி குட் ஃபார் மீ அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு திங்க் தட் வே. நீங்கள் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் நைஸ், அண்ட் த ஃபேக்ட் தட் யூர் ஏபிள் டு காம்ப்ளிமெண்ட் மீ இட் செல்ஃப் இஸ் சம்திங் தட் ஐ ஃபைண்ட் ரியலி குட், அண்ட் ஐ லீவ் இட் அட் தட். ஈவன் இஃப் இட்ஸ் அ கிரிட்டிசிசம் ஆல்சோ, ஐ பிலீவ் இன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். யாரோ எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இல்லைனா எதை சொல்கிறாங்க, ஆக்டிங் பற்றி சொல்கிறாங்க, அண்ட் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ். சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஆல்வேஸ் கோ அவுட் ஆஃப் மை வே அண்ட் ஆஸ்க் தெம் இது பற்றி அது பற்றி. க்ளோஸ் சர்க்கிள் இருக்கு. யா அஃப்கோர்ஸ். அண்ட் ஐ வேல்யூ தேர் கிரிட்டிசிசம் பிகாஸ் எனக்கு தெரியும் அவங்க சொல்கிறது இஸ் நாட் டு புட் மீ டவுன் பட் டு மேக் மீ பெட்டர், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் சொல்ல இந்த ஜேர்னியில் இந்த ஃபைண்டிங் பேலன்ஸுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்லம்மா. ஒரு பக்கம் பிஸியாகவே பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் நமக்கான விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல. நான் அந்த பொங்கல் அன்றைக்கி உங்களோட ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன், அது வெரி க்யூட்டாக இருந்துச்சு. ஆட்டோவில் போயிட்டு வந்து மண்பானை வாங்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே அவங்களோட சேர்ந்துட்டு ஒரு பொங்கல்லாம் வைக்கும்போது சம்வேர் அந்த சின்ன சின்ன மூமெண்ட் தான் நம்மளை வந்து ரியாலிட்டிலையும் வச்சுருக்கோம், நம்மளோட அந்த இந்த பபுள் வேர்ல்ட்லையுமே நம்மளை வந்து ட்ரிவன் பண்ண வச்சுட்டே இருக்கும். ஸோ ரெஜினாவை பொறுத்தளவுக்கு இந்த ஃபைண்டிங் பேலன்ஸிங்கிறது எப்படி, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஆல் ஆஃப் தட் ஃபார் மீ, ஃபைண்டிங் பேலன்ஸ் stems from love and peace, mostly love. Over the years I've grown to understand what love is, and how much it actually helps me grow as a person. In the பொங்கல் இது like சின்ன வயசுலேயே ஐ யூஸ் டு லைக் செலிப்ரேட் வித் மை நேபர்ஸ். ஹிந்து நேபர்ஸ் இருந்தாங்க. ஸோ திவாலி, பொங்கல், ஹோலி எல்லாமே ஐ வுட் செலிப்ரேட் வித் தெம். அவங்க பாவடை அவங்க பாவடை பாரோ பண்ணி லைக் ஆமாம் லைக் தேர் வாஸ் another friend of mine சின்ன வயசு லைக் when I was 7-8 years old. And we used to celebrate. So ஆனால் as I grew older, யாருமே இல்லை பக்கத்தில் டு help me. And எனக்கு festivals ரொம்ப பிடிக்கும், வாட் எவர் ஃபெஸ்டிவல் இட் இஸ், பி இட் பொங்கல், திவாலி, கிறிஸ்மஸ், தேங்க்ஸ்கிவிங், ஈத், like it's all, I like celebrating these things because it brings people together. And எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். whatever brings people together is something that I really like. So கஸ்தூரி அக்கா இருந்தாங்க என்னோட ஹவுஸ் ஹெல்ப். ஸோ அவங்க மூலமாக ஐ அண்டர்ஸ்டுட் வாட் யூ டூ ஃபார் பொங்கல். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஐ டென்ட் நோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த கரும்பு எப்படி போடணும், அது தேவையில்ல சாமான். ஸோ I enjoy doing these things. ஏன்னா கஸ்தூரி அக்காவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க to explain all of this to me. So anything that brings people together something that I really like. So that is interesting. Back to Vidaamuyarchi. I think it's time to talk about the gentleman Mr. Ajith Kumar. நிறைய பேசியிருப்பீங்க ப்ரொமோஷன் டைமில், பட் ஐ விஷ் டு ஆஸ்க் லைக் அவரோட ரேசிங் பற்றி இல்லை அவரோட குவாலிட்டி பற்றி பேசியிருக்காங்க. பட் அவர் நிறைய இன்டர்வியூஸ்லாம் தரமாட்டார், நிறைய பப்ளிக் அட்ரஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணுறது கிடையாது. பட் கூட க்ளோஸாக இருக்குது சர்க்கிள்ஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. ஏன்னா இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் அப்படி தான். ஃபேமிலியை பாருங்கள், நீங்கள் உங்களோட வேலையை லவ் பண்ணுங்கள், அதில் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியும்னு பண்ணுங்கன்னு ஒரு மோட்டிவேட்டராக பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இஸ் தேர் எனி பர்டிகுலர் திங் அவர் சொன்ன விஷயங்கள் ஹிட் யோர் மைண்ட், லைக் வாண்ட் டு டூ சம்திங் டெஃபினெட்லி வில் அப்படிங்கிற மாதிரி? அஜித் சார் மோர் தென் டாக்கிங், அவங்க ஆக்ஷன்ஸே லவுடாக பேசுறது. அஃப்கோர்ஸ் லைக் ஹிஸ் ஆக்ஷன்ஸ் இட் செல்ஃப் ஸ்பீக் லவுட் இனஃப். அதனால தான் அவங்க பேசுகிறது அவசியமே இல்லை. be it his racing or be it working. In fact விடாமுயற்சி முடிச்சுட்டு தான் அவங்க ரேசிங்கோட டீம் எல்லாம் he was forming it from before. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபார்ம் பண்ணி he got into it very seriously and all of that. கம்மி டைமில் பண்ணாங்க, 1 yearலேயே பண்ணிட்டாங்க அவங்க அது. And I think things like that, நீங்கள் from what I have seen him as a person, I mean அவங்க நிறைய இட்ஸ் நாட் லைக் அட்வைஸ் கொடுப்பாங்க, பட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி பேசுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக அது ஒன்று தான். ஃப்ரம் பைக் மெக்கானிக் டு ரேசிங் கம்பெனி ஓனர் அப்படிங்கும்போது அந்த ஜேர்னி ஒரு எக்ஸ்ட்ரானரி ஜேர்னி தானே. நீங்கள் அப்சர்வ் பண்ணுற ஒரு குவாலிட்டி ஃபார் தட் பர்சன் அப்படிங்கிறது? யா, ஸோ அவங்க கமிட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஹீல் மேக் ஷுர் ஹீல் ஃபுல்ஃபில் இட். யாருக்கு இருந்தாலும் ஓகே, லைக் ஹி டசன்ட், it's not about who he's committing to or what he's committing to. சின்ன விஷயம் இருந்தாலும் ஓகே, பெரிய விஷயம் இருந்தாலும் ஓகே, the moment he commits to it, he's there. அவங்க மேபி he might be hurt or he might be tired, அவங்க மேலே டிபெண்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. he's a dependable person.
அவங்க சொன்னால் அவங்க பண்ணுவாங்கன்னு. யூ டோன்ட் ஹாவ் டு திங்க் ஓ பண்ணுவாங்களா இல்லையான்னு. ஸோ ஐ திங்க் தட் கைண்ட் ஆஃப் அ குவாலிட்டி டு ஹேவ் மேக்ஸ் பீப்புள் அரவுண்ட் யூ ஃபீல் safe and comfortable and you know அவங்க நிறைய எடுப்பாங்க. he takes a lot onto himself. you know he tries to take on a lot, he tries to make sure he can do a lot, and I think that is commendable. I also have mentioned like, sir, this might not be good for you, like you know நீங்க எப்படி பண்றீங்க இது, but he seems fine in those situations. From next one, Mr. Mahil Tirumeni. Actually, in the Vidaamuyarchiyoda, from that. I've not seen his old picture. Yeah, he's very young that time. அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அந்த குவாலிட்டியில் அது அஜித் சாரோட ஃபேன்ஸையும் தாண்டி சினிமாவை லவ் பண்ணக்கூடிய எல்லாருமே கமெண்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்க போது சினிமாவை லவ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் உங்களுக்கு வச்சு ஒரு க்ளோஸாக இருக்கலாம், உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ட்ராக்ஷன் ஷார்ட்டாக இருக்கலாம், சாரை வந்து ஒரு டிக்கிலேருந்து ஒரு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க, அதுவாக இருக்கலாம். இட் இஸ் ஆல் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இது ஒரு குவாலிட்டியான ஃபிலிம்னு காட்டுச்சு. ஸோ த மேன் பிஹைண்ட் விடாமுயற்சி மிஸ்டர் மஹில் திருமேனி அப்படிங்கும்போது நான் இந்த படத்தில் இருக்கேன்னா அப்போ அவங்க தான் ஹீஸ் த ரீசன். அண்ட் இந்த கேரக்டர் பண்ணுறேன்னா இட் ஆல் கோஸ் டு மகிழ் சார் ஒன்லி. நான் ஒரு நரேஷன் கேட்டேன். இன்ஃபேக்ட் ஐ ஹர்ட் அ நரேஷன் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். அப்போது ஒரு 1 வீக் அப்புறம் ஹீ நரேட்டட் திஸ் கேரக்டர் டு மீ. அவங்களே சொன்னாங்க லைக் யூனோ ஐ திங்க் யூல் ரியலி ஃபிட் திஸ் ரோல். அண்ட் நரேஷனுக்கு அப்புறமே ஹீ செட் லைக் ஐ திங்க் யூல் ரியலி பி குட் ஃபார் திஸ். ஆல்சோ அவங்க எப்படி ஒரு ஆக்டர் எடுத்துகிட்டு ஹி மேக்ஸ் தம் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் யூனோ ஹி மேக்ஸ் தம் வெரி ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பாங்க அவங்க. இன்ஃபேக்ட் அவங்க நரேட் பண்ணும்போது யூ கேன் see the calm patience. உள்ளே என்ன நடக்குது யாருக்குமே தெரியல. I don't know how he is on the inside, but on the outside he's very patient, very calm. He makes sure everyone, எல்லாருக்கும் he knows all the actors know what they're doing. And in fact before I signed the film also there was a little bit of இது நான் பண்ணுறேன்னா இல்லையா, because date issues இருந்துச்சு. வேறு படம் in this film were clashing. You know, but he was very patient with the fact that okay fine, we'll figure this out. And yeah, I love the school he comes from, and I also avanga mela romba respect irukku. Like I'm so glad that he wanted me to be a part of this film. That's cool, ma'am. That is நான் முதலே சொன்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தேன். பட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் த டைம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்காக. நிறைய விஷயங்கள் எங்களோட பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ விஷ் இதே மாதிரி நிறைய படங்கள் தெலுங்கில் நீங்கள் நிறைய, எனக்கு தெரிஞ்ச ரேஷியோ வந்து 1:2 மாதிரி தான் போயிட்டே இருக்குது. லைக் தமிழ்லையும் நிறைய ட்ரை பண்ணுங்கள். லைக் வி விஷ் டு வாட்ச் யூ ஃபிலிம்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், மேக்கர்ஸ்க்கு சொல்லுங்கள், கிரியேட்டர்ஸ்க்கு சொல்கிறோம். நல்ல கதைகளாக கொண்டு வந்து மேம் கிட்ட கொடுங்க. நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நக்கீரன் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். விடாமுயற்சி ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் மேம். தேங்க்ஸ் ராம்குமார்.